தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவின் சொத்தில் மகளுக்கு பங்கு உண்டா கிடையாதா? இதுதாங்க நான் சொல்ல போற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நமது இந்திய சட்டமானது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பாவின் சொத்தில் மகளுக்கு பங்கு உண்டு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் தங்கைக்கிடையே, தம்பி அக்காவுக்கிடையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த சொத்து பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் கல்யாணம் முடித்த பிறகு அண்ணன்ட்ட சொத்துல பங்கு கேட்கறதுனால அண்ணன் தங்கை மேல கோவப்படுறாரு, இல்ல தம்பி அக்கா மேல கோவப்படுறாரு. இப்படி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான கேஸ்லாம் நிறைய நம்ம கோர்ட்ல நடந்து கொண்டு இருக்கிறது. எதனால அந்த காலத்துல அப்பாவின் சொத்தில் மகளுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். உண்மையிலேயே அவர்களுக்கு அப்பாவின் சொத்துல பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதைத்தான் இந்த வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவாக நான் சொல்ல போகிறேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, அப்புறம் ஒரு மகள் இருப்பா. அப்படி இல்லைன்னா அண்ணன் இருப்பாரு, தங்கை இருப்பாங்க, இல்லாட்டா அக்கா இருப்பாங்க, தம்பி. இப்படியாக ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணனும் தம்பி தங்கை, இல்ல அண்ணனும் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. இப்படியாக குடும்பங்களானது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ பெண்ணை விட்டு பெண்ணுக்கு முத கல்யாணம் பண்ணுவாங்க. அது அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, முதலுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. முடித்து கொடுத்த பிறகு அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். அண்ணன் தம்பி கல்யாணம் முடிந்த பிறகு அப்பாவின் கடைசி காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த சொத்துல பாகம் பிரிக்கிறாங்க. இவனுக்கு மொத்த சொத்துல எத்தனை பாகம் இருக்கு அப்படியோ அதை சரிசமமாக இருவரும் பிரித்து கொள்ளுறாங்க. அவர்களுக்கிடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு என்ன செய்யுது, சொத்துல பாகம் பிரிக்கிறாங்க. இருவரும் பங்காளி ஆகிறாங்க. அதன் பிறகு அண்ணன் தனியா ஒரு வீட்டுல இருப்பாரு, தம்பி ஒரு தனியா வீட்டுல இருப்பாங்க. இருவரும் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது விசேஷத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர்கள் ஒரு விசேஷம் வச்சு அவர் ஒரு தம்பி வருவாரு, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம் தம்பி வருவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு விசேஷத்திற்கு வந்து போய் கொண்டு இருப்பாங்க. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது தனி ரகம். இவர் அண்ணன்ட்டேருந்து ஏதாவது கடன் வாங்கியிருப்பாரு, அதற்கு குறைந்தபட்ச வட்டியில ஏதாவது அண்ணன் கொடுத்துருப்பாரு. இல்ல தம்பி அண்ணனுக்கு கடன் ஏதாவது கொடுத்துருப்பாரு குறைந்தபட்ச வட்டியில. இப்படி கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது தனி ரகம். இப்படியாக ஒரு குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ பெண்ணுக்கு திருமணத்தின் போது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சீர்வரிசை பண்ணியிருப்பாங்க. நகை, நட்டு, பாத்திரம், பண்டம், வாகனம், ரொக்கம், அப்பப்பா இப்படி ஒரு பெரிய பட்டியலே போயிட்டு இருக்குங்க. இது பாகம் கிடைத்த மதிப்பை விட, இப்போ அண்ணன் தம்பி 2 பாகமா பிரிச்சிருப்பாங்க. ஒரு பாகத்துக்கு நீங்க இன்றைய மார்க்கெட் மதிப்புப்படி நீங்க எவ்வளவுன்னு சொல்லி தொகையை போட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு மதிப்புன்னு சொல்லி போட்டீங்கன்னா, அப்புறம் பொண்ணுக்கு கொடுத்ததையே நீங்க போட்டீங்க அப்படின்னா, இவர்கள் பாகம் கிடைத்த மதிப்பை விட பொண்ணுக்கு கொடுத்த அந்த சீர்வரிசை இந்த பெரிய ஒரு பட்டியல் இருக்குல்ல, இதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குமா. அப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு உனக்கு எல்லாம் பண்ணியாச்சு, சொத்துல பங்கு கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் அது மட்டுமா, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் விட்டுறாங்களா? கிடையாது. சீமந்தத்துக்கு செலவு, பிள்ளை பேருக்கு செலவு, அப்போ அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவுக்கு நம்ம போய் என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு மொய் பண்றோம், இல்லை அவர்களுக்கு அந்த விசேஷத்துக்கு நம்ம ஏதாவது மொய் வரிசை செய்யறோம். அப்புறம் அதுலேருந்து தொடங்கி அதுலேயும் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன செய்யறது, தாய்மாமன்கிற முறையில சீர் செய்யறது. அவர்கள் திருமணம் ஆகிற வரையில் தாய்மாமன் என்ற பெயர்ல இந்த அண்ணனும் தம்பியும் என்ன செய்யற சீர்வரிசை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, தன்னுடைய தங்கச்சி மகளுக்கோ இல்ல அக்கா மகளுக்கோ இவர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இவர்களை எடுத்து நடத்தணுமோ அவ்வளத்தையும் சிறப்பாக இந்த தாய்மாமன் என்ற முறையில செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சொத்தின் மதிப்பை விட கூடுதலாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு தாங்க இப்படிதான் இன்றைக்கு அந்த காலத்துல கணக்கு பார்த்து பெண்களுக்கு சொத்துல உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி விட்டுறாங்க. சில சமயங்கள் எழுதியும் வாங்கி அனுப்பி விடுறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம அரசு கவர்மெண்ட் சொல்றது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எல்லா விதமான சீர்வரிசையையும் நினைச்சு பார்த்து பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, சண்டை சச்சரவு இல்லாமல் இவர்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு நீங்க எடுத்துக்கிடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் அப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒதுங்கி போறது நல்லது.
ஆனா அதே மீறி அவர்கள் சொத்துல பங்கு கேட்கும் போதுதான் நிறைய குடும்பங்கள்ல விரிசல்கள் ஏற்படுகிறது. நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல நடக்கக்கூடிய சிவில் கேஸ்ல பாதி கேஸ் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப சம்பந்தமான சொத்து பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதுல சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, அப்பா செஞ்சிருக்கிறாங்க, எனக்கும் செஞ்சிருக்காங்க, உனக்கும் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலையை நம்ம எல்லாம் தொடர்ந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம இதை விட்டு கொடுக்கறத மனசுல வச்சுக்கிட்டு குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரே குடும்பமாக ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக வாழ நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பத்தி நான் சொல்றேன். சொத்து ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமானது உறவுகள் கண்டிப்பாக தேவை. அந்த உறவை பிரிவில்லாமல் எடுத்துக்கொண்டு போவது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை உணர்ந்து கொண்டு குடும்பங்கள் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக இருந்து விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழ நீங்கள் முயற்சி எடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். சொத்துல மகளுக்கு பங்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறத நான் பாதிக்கல. குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருந்து நீங்க அப்பா அம்மாவோட அந்த பரம்பரையாக நீங்க நல்ல முறையில வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி வருகிறேன். அன்புடன் ஜஸ்டின்.